ரிசல்ட். ஸோ இந்த வீடியோவில் கூட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிசல்ட் வந்து ஏன் பப்ளிஷ் ஆக டிலே ஆகுது, ஸோ ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும், இதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரிசல்ட்ஸ் ஏன் வந்து டிலே ஆகுது, ரிசல்ட்ஸ் ஏன் டிலே ஆகுதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அஃபிஷியலாக வந்து டாக் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணலாமா, இல்லை ரெண்டு ரெகுலேஷன்ஸ்க்கும் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ரெகுலேஷன்ஸ்க்கும் வந்து சேர்த்து வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறலான்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக டாக் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ரிசல்ட்ஸு மார்க்ஸை கால்குலேட் பண்ணியாச்சு, பேப்பர் சப்மிட் பண்ணியாச்சு, வெப்சைட்லேயும் அப்லோட் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் ஏன் இப்போ ரிசல்ட்ஸ் வந்து டிலே ஆகுது? ஃபஸ்ட் இயருக்கு சீனியர்ஸ்க்கும் அட் அ டைமில் பப்ளிஷ் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் டாக் போயிட்டுருக்கு. அப்படி தான் மேபி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இல்லைனா கூட ஃபஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸாக வந்து ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கூட ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸ் பசங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கூட இப்போ வர வீக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அப்படி இல்லைனா அடுத்த வீக் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் டாக் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இதை கூட நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து ரிசல்ட்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கூட இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து இப்போ எப்படி பார்க்குறது, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியுது. பட் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா இப்போ ப்ளே ஸ்டோர் போய்ட்டு கூட நீங்கள் ஸ்டக்கர்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்டக்கர் ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் அதில் அளவு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸாக எனக்கு ரிசல்ட்ஸ் பார்க்க தெரியும் ஸ்டக்கர் ஆப்பில், நான் ஸ்டக்கர் ஆப்பை வந்து ஏற்கனவே வந்து டவுன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஸ்டக்கர்னு சர்ச் பண்ணிவிட்டு ஸ்டக்கர் ஆப்பை மறக்காமல் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதனால தான் அப்படி நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும். அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டக்கர் ஆப்போட லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தரேன். ஸோ வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கூட அஃபிஷியல் அண்ணா யூனிவர்சிட்டி போர்ட்டலில் இருக்கல, ரிசல்ட்ஸ் போர்ட்டல், அதில் சர்வர் 1 சர்வர் 2 கூட நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாரி இப்போ ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கும் வந்து ஒரு 2018 ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிசல்ட்ஸை பார்க்குறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் ரிசல்ட்ஸ் போர்ட்டலுக்கு போவீங்க, ரிஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, கேப்சா என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்கன்னா, கேப்சா என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே உங்கள் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க. ஆனால் வந்து ஒரு 2018 எப்படி ரிசல்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டில் வரும். வந்த உடனே அதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை மட்டும் போட்டிங்கன்னா போதும், உங்கள் ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டு கூட பார்க்கலாம். ஸோ வந்து எல்லோரும் பார்க்குற மாரி தான் இருந்துச்சு ஒரு 2018. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அண்டு கேப்சா வந்து ஒழுங்காக என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்கள் ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். அப்படி என்ட்ரு பண்ணியும் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்க முடியாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்கள் ரிசல்ட்ஸை வந்து அவங்களே வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அப்படி இப்போ ரிசல்ட் வந்த உடனே உங்கள் நம்பரு, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, கேப்சாலாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணியும் ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகலை, எரர் வருது அப்படின்ட்டுன்னா பேனிக்காக ஆகாதீங்க. என்ன ஆகுனா, உங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேயே உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து உங்கள் உங்கள் காலேஜ் அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஸோ அந்தமாரி வந்து உங்கள் ரிசல்ட்ஸை வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் அது மூலிமா கூட பார்த்துக்கலாம். ஸோ சப்போஸ் உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகலை, நான் என் டேட்டாவெல்லாம் கரெக்டாக போட்டேன், இருந்தாலும் வந்து கரெக்டாக என் டேட்டாவெல்லாம் போட்டேன், இருந்தாலும் வந்து என் ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பேனிக் ஆக தேவை. கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வருது. ரிசல்ட்ஸ் வர்றதுனால நீங்கள் பேனிக் ஆக வேணான்ற, இந்த பேனிக் சிச்சுவேஷன் வேணான்ற. ஸோ ஏன் அந்த பேனிக் சிச்சுவேஷன் வேணான்றனா, இப்போ ஏன்னா வந்து இப்போ நானும் ஃபஸ்ட் இயரில் பேனிக் ஆகி அடுத்து வந்தவன் தான் நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். ஸோ வந்து எதை வச்சு சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ தான் முட்டி மோதினாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ரிசல்ட்ஸ் வந்து வர ரிசல்ட்ஸ் தான் வரும். ஸோ ஏன் பேனிக் ஆகணும்,
நீ என்னடா சொல்லிட்டு போயிடுவ அசால்ட்டா, நாங்கள் எங்களுக்கு தானே தெரியும் வீட்டில் சொல்லணும் அப்படி இப்படின்னு நீங்கள் நான் நினைப்பீங்க மனசில். ஆனால் வந்து ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் வர ரிசல்ட்ஸ் தான் வரும். நீங்கள் நல்லா எழுதிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் நல்லா எழுதிருப்பீங்க. இன்க்ளூடிங் நல்லா எழுதிய சில பசங்க வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. இது ஏன்னா சில பேருக்கு எனக்கே கூட நடந்திருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒழுங்காக நான் வந்து அரியர் வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் நான் பாஸு. பட் நான் அரியரே வைக்க மாட்டேன்னு நினச்சேன் அந்த சப்ஜெக்டில். அதை நான் கணக்கு கூட பண்ணல அரியர் வைப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சப்ஜெக்ட் தான் அரியர் விழுந்துச்சு ஃபஸ்ட் இயரில். எனக்கு பெரிய ஷாக் எனக்கு. ஸோ வந்து எந்த டைமில் எப்படி ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ வந்து பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆகிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ரிசல்ட்டு வந்தால் பார்ப்போம். ரிசல்ட்டு வந்து பாஸ் ஆனோமா ஜாலியாக இருக்கலாம். ஒரு சில சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டோமா, ஸோ ஒன்றும் பேனிக் ஆக தேவையில்ல. என்ன பண்ணலாம், அடுத்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறது இப்போ ரீவேல்யூஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அது மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி எப்படி நம்ம ஃபோட்டோ காப்பி வாங்கி நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ காப்பி வாங்கி பார்த்துட்டு ஸோ மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அது எப்படி திருப்பியும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிவிட்டு திருப்பி நம்ம எப்படி அது ஃபோட்டோ காப்பி மூலம் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூட நான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். அது கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. ஸோ வந்து அந்த வீடியோ மேக் பண்ணிடலாம் பக்காவாக. ஸோ வந்து பேனிக் ஆகாதீங்க, வர ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இந்த வீக்கு இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கு கன்ஃபார்ம் வந்துடும் அஃபிஷியல் டாக்கு. ஸோ வந்து மார்ச் மந்த்து கூட இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பேனிக் ஆகாமல் இருங்க, எல்லாமே நல்லதுக்கே நடக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ மூலமாக எதுவுமே கற்றுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இருந்தாலும் ஏதோ தெரியாத ஒரு 2-3 பேருக்காச்சும் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் மொத்தமாக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணதே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாரி மேலும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்தெந்த வீடியோ நம்ம மேக் பண்ணலான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.